அக்ஷரா இன்னைக்கு நம்ம சரஸ்வதி ஸ்தோத்திரத்துல 13வது ஸ்லோகம் பார்க்க போறோம். சரியா? படிக்கிறதுக்கு முன்னாடி சொல்ற ஸ்லோகம் சொல்றியா? சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. யாக்குந்தே துஷாரகாரத்தோட சொல்றியா? ஏன்னா அதுதானே முதல் ஸ்லோகம். சொல்லு. யாகுந்தே துஷாரகாரத்தோட யா சுப்ரவஸ்தா யா வீணா வரதண்ட பண்டிதகரா யா சுவேத பத்மாசனா யா பிரம்மாச்சத சங்கர பிரபேபே தேவி சதா பூஜிதா சம்பத சசிர்பவதி வெரி குட். சரி, நம்ம போன தடவை 12வது ஸ்லோகம் படிச்சோம்ல, அதை ஒரு தடவை சொல்லிட்டு அப்புறமா 13வது போலாம். சர்வஜானே சதானந்தே சர்வரூபே நமோ நமஹ சம்பன்னாயை குமாரியை ச சர்வஜே நமோ நமஹ. அதாவது எல்லா ஞானத்துக்கு கலைமகள்னு சரஸ்வதியை சொல்றதுக்கு காரணம் அதுதான். எல்லா ஞானங்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவளே, அதனுடைய எசன்ஸ். சரியா? அதுதான் சர்வஜானே சதானந்தே. எப்பவுமே இது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, ஆனந்தத்தை அளிக்கக்கூடிய, எல்லா உருவங்களிலும் சரஸ்வதி தெரியக்கூடிய மாதிரி இருக்கக்கூடியவளே அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் போன பாட்டு. அதே மாதிரி சம்பன்னாயை, நாங்க சம்பன்னாயைக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்ல விட்டுட்டேன் போன இதுலயே பதிவுலயே. என்னன்னா, நம்ம சமஸ்கிருதம்னு சொல்றோம்ல, மொழி, சமஸ்கிருத மொழி. அந்த சமஸ்கிருதமே ஏன் சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்றோம்னா, கிருத அப்படின்னா பண்றதுன்னு அர்த்தம். கர்ன்னு சொல்லியிருக்கேன்ல, டெண்டுல்கர், மஞ்சிரேகர், அது எல்லாமே பண்றது, பிசினஸ் மேன். சரியா? கர்னாலே பண்றதுன்னு அர்த்தம். அதனாலதான் கரம்னு கைக்கு இன்னொரு பேர் தமிழ்ல கரம்னு இருக்குன்னு, அது சமஸ்கிருதத்துல இருக்கு கர் தான். சரியா? சமஸ்கிருதம், கிருதம்னா பண்றது. சமம், நான் உனக்கு சொன்னேனே அந்த அது சிரோபேதத்துல சொல்லியிருக்கேன்ல, பரதநாட்டியத்துல சமம் அப்படின்னாலே எல்லாம் ஈக்குவலா இருக்கிறது. எப்பவுமே ஆடும் பொழுது ஈக்குவல் பிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடும் பொழுது அப்படி அங்க இந்த பக்கம் அந்த பக்கம் அசையாம அப்படி சமமா இருக்கிறது. அந்த மாதிரி பெர்ஃபெக்டா செய்யப்பட்ட ஒரு மொழி அப்படின்னு அந்த மொழிக்கே பேரு சமஸ்கிருதம். அப்படின்னா பெர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க. கிராமர்லாம், இலக்கணம்லாம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த மொழிக்கே அதனாலதான் அது அப்படி இருக்கு. எல்லா லாங்குவேஜும் விட சமஸ்கிருதம் இன்னும் பெட்டர். ஏன்னா அதனுடைய இலக்கணம் வந்து ரொம்ப டாப் நாட்சா இருக்கும். அப்படின்னா என்னன்னா, ஒரு வார்த்தை, ஒரே ஒரு விஷயம், இந்த தாமரை அப்படிங்கிறதுக்கான வேற பெயர்கள் இருக்குல்ல, அந்த பெயர்கள் எல்லாமே எல்லாத்துக்கும் காரண பெயர்கள் ஜாஸ்தியா இருக்கும். இப்ப நான் சொல்லியிருக்கேன்ல, நீரஜா, ஜலஜா, இது அம்பூஜா, பத்மஜா, இந்த மாதிரி பெயர்கள் நிறைய நம்ம புதுசு புதுசா தயார் பண்ண முடியும் தாமரைக்கு. அதனுடைய தண்ணியில இருக்கு, நீளமான தட்டு இருக்கு, நளினி, நளினம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி புதுசு புதுசா ஒரே வார்த்தைக்கே நிறைய நம்மளாவே புதுசு புதுசா கொண்டு வர முடியும். மற்ற மொழிகள்ல எல்லாம் அப்படி ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி கொண்டு வர. அதனால அதை சம்ஸ்கிருதம் சொல்றோம். சரியா? எதுக்கு சொல்ல வந்தேன், அதுல சம்பன்னாயை குமாரியை ச அப்படின்னா பெர்ஃபெக்டா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணே அப்படின்னு சரஸ்வதியை சொல்றாங்க. சம்பன்னாயை குமாரியை அப்படின்னா, குமாரினா பொண்ணு, குமரன் குமாரி. சரி, அடுத்தது இன்னைக்கு 13வது ஸ்லோகம் பார்க்கலாமா? முதல்ல படிக்கிறேன், அப்புறம் பொருள் சொல்றேன். யோகானாரிய உமாதேவியை யோகானந்தே நமோ நமஹ திவ்யஜானே திரிநேத்ராயை திவ்யமூர்த்தியை நமோ. யோகாசனம், அதை சுருக்கி நம்ம யோகான்னு சொல்றோம்ல, அதுவே நம்ம ஏன் யோகான்னு சொல்றோம் ஞாபகம் இருக்கா? யோக். ஆமா, யோக்னா வந்து அது வந்து ஆக்சுவலா யோக் தான் சொல்லணும். ஆமா, யோக்னா என்ன அர்த்தம்? சேர்றதுன்னு அர்த்தம். சரியா? இறைவனோட நம்ம சேர்றது, அஷ்டாங்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல யோகாசனமே நம்ம ஏன் பண்றோம் அப்படின்னா, யோகால இருக்கிற ஆசனம் எடுத்துட்டு ஆமா யோகா ஆசனம் அப்படின்னு. ஆமா, அது யோகாசனத்தை யோகா அப்படின்னு ஆக்கிட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன், நம்ம இறைவனோட ஒண்ணு சேர்றதுக்காக தான் அந்த முயற்சியை, யோக பயிற்சியில அதுதான் பண்றாங்க. ஒரு அந்த யோகாசனத்துல உட்கார்றது இருக்குல்ல, பத்மாசனத்துல எல்லாம் உட்கார்றது, இறைவனை பிரார்த்திச்சு நம்ம கடவுளோட ஒண்ணு சேர்றதுக்கு தான் உட்கார்ந்துருக்காங்க. சரியா? இங்க என்ன சொல்றாங்க, யோகான் ஆரிய அப்படின்னு. ஆரியன், ஆர்யா அப்படின்னு சில பேர்ல அந்த படம் பேர், கதாநாயகன் பேர் கூட ஆர்யான்னு வச்சுக்கிறாங்களே. ஆரியன், ஆர்யா அப்படின்னாலே அது வந்து ரொம்ப உத்தமமானவன், பெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அது ஆரியன், அது ஒரு நிலப்பரப்பை குறிக்கும்.
குறிக்கக்கூடியது மாதிரி அப்புறம் பிற்காலத்துல அப்படி சொல்லிட்டாங்க. நீங்க இந்த இடத்துல இருந்து வந்தீங்கன்னா நீங்க ஆரியர்கள் அப்படின்னு. இங்க கீழே சவுத் இந்தியன்ஸ்லாம் திராவிடியன்ஸ், திராவிடர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்ல அது வந்து ஜியாகிரபிக் இதுவே கிடையாது, நோட்டேஷனே கிடையாது. ஆரியன் அப்படின்ற சொல்லுக்கு ரொம்ப உத்தமமானவன், பெஸ்ட் அப்படின்னு மட்டும்தான் அர்த்தம். இந்த இங்க இருந்து வந்தவன் அங்க இருந்து வந்தவன் அப்படின்னு நிலப்பரப்புலாம் அந்த அந்த அர்த்தமே கிடையாது. அது ரொம்ப அபத்தமானது. சரியா? திராவிடன் ஒருத்தன் கிடையாது, ஆரியன் ஒருத்தன் கிடையாது. எல்லாருமே பாரத தேசத்துல இருக்கக்கூடிய இந்தியர்கள் தான். சரியா? அந்த மாதிரி வித்தியாசம் கிடையாது. ஆரியன்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னா உத்தமமானவன் அப்படின்னா, அதனால ராமன், கிருஷ்ணன் எல்லாம் ரொம்ப பெஸ்டா யார் யாரெல்லாம் நமக்கு தெரியுமோ, உனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலயே ரொம்ப இப்ப நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி, மகாத்மா காந்தி மாதிரி, இந்த மாதிரி நம்ம மத்தவங்களுக்காக வாழ்றவங்க, தாயும் தன்னோட வாழ்க்கையில எந்த ஒரு தப்புமே பண்ணாதவங்க, ரொம்ப பரிபூர்ண ரொம்ப சுத்தமா இருக்கக்கூடியவங்க, அவங்கள ஆரியன்னு சொல்லுவாங்க. ஆரியனுக்கு ஆப்போசிட் வேர்டு ரொம்ப மோசமானவங்க அப்படிங்கிறதுக்கு பூரியன் அப்படின்னு. ஆரியன் பூரியன். சரியா? அதுதான் தமிழ் சொல். ஆரியனுக்கு ஆப்போசிட் என்ன யாராவது கேட்டாங்கன்னா திராவிடியன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது, பூரியன் சொல்லணும். பூரியன் திருக்குறள்ல கூட இருக்கு, பூரியார் அப்படின்னு வரும். அதாவது என்னன்னா ஒண்ணும் தெரியாதவங்க, அறிவில்லாதவங்க அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல சரஸ்வதி என்ன சொல்றாங்க, யோகான் ஆரிய, அதாவது யோகாசனங்கள், அந்த எல்லாமே யோக பயிற்சி இருக்குல்ல, ஒன்று சேர்ற பயிற்சி, அதுல இருக்கிறதே பெஸ்ட் சரஸ்வதி தான் அப்படின்னு சொல்றாங்க. உமாதேவியை நம்ம எப்பவுமே உமா இல்லம்மா, யோக நிலை இருக்குல்ல, யோக நிலையில இருக்கிறதுலயே மாஸ்டர் யாரு அப்படின்னா சரஸ்வதி தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் யோகான் ஆரியா. இருக்கிறதுல பெஸ்ட்ன்னு சொன்ன ஆரியன்னா அதான். உமாதேவியை அப்படின்னா, உமா அப்படின்னு உமான்லாம் சில பேர் பேர் வச்சுப்பாங்கல்ல, உமானாலே பார்வதின்னு அர்த்தம். பார்வதியை தான் நம்ம உமான்னு சொல்லுவோம். தமிழ்ல உமை, சம்ஸ்கிருதத்துல உமா. உமானா ஏன் அப்படி சொல்றோம்? உமாங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. அதுல ஒரு அர்த்தம் என்னன்னா, ஒரு பார்ட் அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம என்னுடைய சோல்மேட், என்னுடைய கிளாஸ்மேட் அப்படின்லாம் சொல்றோம்ல, என்னுடைய காலேஜ் மேட், அந்த மேட்டு எம்ஏடி மேட்டுக்கு என்ன அர்த்தம்? நானும் அவங்களும் ஒன்னா படிச்சோம் அப்படின்னு தானே அர்த்தம். அந்த மாதிரி சிவன்ல ஒரு பாதி அர்த்தநாரி, சிவன் உடம்புல பாதி பார்வதி இருக்காங்கல்ல, அதனாலயே உமான்னு பேரு, பார்வதிக்கு இன்னொரு பேர் உமா. ஆனா இந்த இடத்துல உமாதேவின்னு யார சொல்றோம்? நம்ம பார்வதியவா சொல்றோம்? இது நம்ம என்ன ஸ்லோகம் படிச்சுட்டு இருக்கோம்? சரஸ்வதிய சொல்றோம். உமாக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. என்னன்னா ரொம்ப சாந்த ஸ்வரூபிணியா இருக்கிறது, எந்த ஒரு சவனமுமே இல்லாம. அதனாலதான் இங்க சரஸ்வதியை உமாதேவியை அப்படின்னு சொல்றாங்க. யோகானந்தே நமோ நமக. யோகம், அந்த யோக நிலையில இருக்கிறது, மாஸ்டரா இருக்கிறதுனால அதுல உச்சகட்ட ஆனந்தத்தை அடையக்கூடியவளே அப்படின்னு சொல்றாங்க. அல்லது நம்ம அடைவதற்கு ஆதாரமாக இருப்பவளே அப்படின்னு. திவ்ய ஞானே திரிநேத்ராயை. திவ்யம், திவ்யம்னால என்ன சொல்லிருக்கேன், தெய்வீக தன்மை கொண்டது திவ்யம். நம்ம யாராவது ஒரு பாயசம் கொடுக்குறாங்கன்னா திவ்யமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா ரொம்ப அப்படியே அமிர்தம் மாதிரி இருக்கு அப்படின்னு அர்த்தம். தேவர்கள் கொடுக்கக்கூடிய அமிர்தம் மாதிரி இருக்கு சாப்பாடு அப்படின்னு அர்த்தம். சரியா? திவ்ய ஞானே, இங்க திவ்யமா என்ன இருக்கு? ஞானம். ஞானம் திவ்ய ஞானம். அதாவது ஞானம்னாலே ரொம்ப விஸ்டம், ரொம்ப ரொம்ப புத்திசாலியா இருக்கிறதுன்னு அர்த்தம். அது என்ன திவ்ய ஞானம் அப்படின்னு கேட்டா, கடவுளை அடைவதற்கு அல்லது நீங்கா புகழ் பெறுவதற்கு என்ன ஞானமோ அந்த ஞானத்தை திவ்ய ஞானம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? திவ்ய ஞானே திரிநேத்ராயை. திரிநேத்ரா அப்படின்னு சில பேர் நேத்ரான்னு பொண்ணுங்க பேர் வச்சுப்பாங்க. நேத்ரான கண்ணுன்னு அர்த்தம். ஆமா, அப்ப திரிநேத்ரான என்ன அர்த்தம்? த்ரீன்னு அர்த்தம். மூணு கண்ணு இருக்கிறவங்க சிவன். ஆமா, மூணு கண்ணு இருக்கிறவங்க சிவன், அது கரெக்ட். திரியம்பகம், அதனாலதான் நம்ம மகா மிருத்யுஞ்சய, ஆமா அது சொல்றோம்ல, அதுல திரியம்பக். அது சில பேர் நார்த் இந்தியன்ஸ் வந்து சிவனோட பேரு திரியம்பக் அப்படின்னு வச்சுப்பாங்க. திரியம்பக் அப்படின்னு அப்படின்னாலே அந்த மூன்று கண்கள் கொண்டவனே அப்படின்னு அர்த்தம். அது சிவனத்தை குறிக்கும். சரியா? ஆம்பளையா இருந்தா திரியம்பக்கு, பொண்ணா இருந்தா திரிநேத்ரா அல்லது நேத்ரா. இங்க அந்த மாதிரி அந்த மூணாவது கண்ணு, அதுதான் இங்க சிவனுக்கு இருக்கக்கூடிய கண்ணு சொல்றோம்ல, அந்த மாதிரி ஞானத்தை கண்ணாக கொண்டவளே அப்படின்னு சொல்றாங்க. திவ்ய ஞானே திரிநேத்ராயை, மூன்று கண்கள் கொண்டவளே. திவ்ய மூர்த்தியை நமோ நமக. இப்படி இப்படி ஞானமய ஸ்வரூபமா இருக்கிறதுனால மூர்த்தி, மூர்த்தினாலே உடம்புன்னு அர்த்தம். சரியா? மூர்த்தினா உடம்பா?
மூர்த்தினா ஷேப், ஓ அதனாலதான் திரிமூர்த்திகள் அப்படின்னு சொல்றோம். இல்லாட்டி மூர்த்தி சின்னதா இருந்தாலும் கீர்த்தி பெருசு அப்படின்னு சொல்லுவோம். மூர்த்தினா ஷேப், கீர்த்தினா ஃபேம், புகழ், ஃபேமஸா இருக்கிறதுன்னு சொல்றோம்ல. சுவாமியோட விக்கிரகம் சின்னதா தான் இருக்கும், கோவில்ல போய் எல்லாரும் வழிபடுறோம்ல, சின்னதா இருக்கும் பாக்குறதுக்கு. ஆனா அது அவருடைய பவர்ஸ், அவருடைய புகழ் எல்லாமே ரொம்ப பெருசு இல்ல. அதனால மூர்த்தி சின்னதா இருந்தாலும் கீர்த்தி பெருசு அப்படின்னு எதுகை மோனையா சொல்லுவாங்க, மூர்த்தி கீர்த்தி. எதுக்கு சொல்ல வரேன், இங்க திவ்ய மூர்த்தி நமோ நமக, இந்த மாதிரி ஞானமே ஸ்வரூபமாக இருக்கிறதுனால உன்னுடைய ஃபார்ம் ஷேப் இருக்குல்ல, அதுவே ரொம்ப திவ்யமானது அப்படின்னு அகஸ்தியர் சொல்றாரு சரஸ்வதி. சரியா? இப்ப நான் சொல்றேன் ஸ்லோகம், என் கூட சேர்ந்து சொல்றியா? யோகாநாரிய யோகாநாரிய உமாதேவியை உமாதேவியை யோகானந்தே யோகானந்தே நமோ நமக நமோ நமः திவ்ய ஞானே திவ்யஞானே திரிநேத்ராயை திரிநேத்ராயை திவ்ய மூர்த்தியை திவ்யமூர்த்தியை நமோ நமக. நமோ நமः. இன்னொரு நாள் இன்னொரு ஸ்லோகம் பார்க்கலாம்.